அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனிகோம் சென்னை. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். இன்றைக்கி விலாகில் என்ன செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க. இப்போது பிரெட் அல்வா செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஆயில் ஊற்றிடுங்க. அளவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள். அது மாதிரி ஆயில் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ப்ரெட்டை ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்லைஸாக ரெண்டு பீஸாக ஒரு ப்ரெட்டை கட் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 7 பீசஸ் ப்ரெட் வச்சுருக்கேன். நீங்களும் நான் வீட் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் கட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பீசஸாக போட்டு பொரித்து எடுத்துக்கிறேன் ஆயிலில். எண்ணெய் நல்லா காயணும். லேசாக காய்ஞ்சால் எண்ணெய் அப்படியே ப்ரெட்டு குடிச்சிடும். அதனால் நல்லா காஞ்ச உடனே ப்ரெட்டை போட்டு கொஞ்ச நேரத்துக்கு ரொம்ப முறுகி விட்றாதீங்க. போட்டு ரெண்டு பீசஸாக போட்டு எண்ணெயை வடித்து எடுக்கணும். நல்லா எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கப்புறம் 2 பீசஸாக ப்ரெட்டு போட்டு நான் எடுத்துட்டேன். பொரித்து எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பிளேட்டில் வச்சதும் என்ன செய்யுங்க, பொரித்து முடித்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து நான் ரெடியாக வச்சுருக்கேன். அதுக்கடையில் முந்திரி திராட்சை வச்சுருக்கேன். அப்புறம் வெள்ளரி விதை வச்சுருக்கேன். சர்க்கரை வச்சுருக்கேன். இந்த ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் ப்ரெட்டெல்லாம் பொரித்து எடுத்துட்டோம். இப்போ என்ன செய்யணும், இந்த சட்டியை எடுத்து இன்னொரு கடாயை அடுப்பில் வச்சுக்கணும். அது ப்ரெட் அல்வா இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ப்ரெட்டெல்லாம் பொரித்து வச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும், ப்ரெட்டை ஒரு சட்டியில் கடாயில் வானொலி அடுப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கப் 1.5 கப்பு சுகர் போட்டுக்கணுங்க. 1.5 கப்பு சுகர் போடுங்க. அவ்வளோதான் போட்டேன். 1.5 கப்பு சுகரு அந்த அளவில் 1.5 கப் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வாட்டர் 1.5 கப்பு ஊற்றிக்கோங்க. அதில் 1.5 கப் சுகர் போட்டுட்டு அதுலேயே அந்த கப்பு அளவுலேயே 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. 1.5 கப்பு ஒரு கப்பும் அதில் ஒரு 1/2 கப்பு கரெக்டான அளவு. இந்த அளவில் செஞ்சிங்கன்னா நல்லா வரும் ப்ரெட் அல்வா. 1/2 கப்பு ஊற்றிட்டு கலந்துக்கோங்க. சர்க்கரை கலந்து கொஞ்சம் சால்ட்டு போடுங்க. ஒரு பிஞ்சு காடமம் போட்டுக்கோங்க. அந்த ஏலக்காவை வச்சுருந்தோம்னா தட்டி அதை போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்துச்சுனாலும் அதை போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அப்புறம் ஆரஞ்சு கலர் பவுடர், கேஸ்டி பவுடர் இருக்கும்ல, அது ஒரு பிஞ்ச் போட்டுக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணாட்டி விட்டுருங்க. கொஞ்சம் கலர் போட்டால் நல்லா கலர் போட்டு நல்லா கொஞ்சம் சர்க்கரை கரையணும். அது கரையிற அளவுக்கு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. கரண்டியில் மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சூடாகணும் நல்லா. அந்த பாகு அளவுலாம் வேணாம். சும்மா சர்க்கரை கரையிற அளவுக்கு நம்ம போட்டுடணும். ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டுக்கோங்க அதில். ஏன்னா அப்போ தான் எப்போவுமே இனிப்பு ஸ்வீட் செஞ்சிங்கன்னா
ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டால் தான் உங்களுக்கு வந்து இனிப்பு நல்லா எடுத்து கொடுக்கும். இல்லாட்டி அது சால்ட்டு போடாட்டி கொஞ்சம் சலசலன்னு இனிப்பே இல்லாத மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் சால்ட் எப்போவுமே ஸ்வீட் செய்கிறப்ப போட்டுக்கணுங்க. போட்டுக்கிட்டு சர்க்கரை கரையணும். கரைஞ்சிடுச்சான்னு பாருங்கள். கரைஞ்சிடுச்சு. இப்போ சர்க்கரை கரைஞ்சிச்சு. இப்போ என்ன செய்யுங்க, ப்ரெட்டை ஒன்று எடுத்து அந்த சர்க்கரையில் போடுறதுக்கு அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். சிம் பண்ணிவிட்டு ப்ரெட்டெல்லாம் போடுங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அப்படியே அந்த சர்க்கரை பாகு வந்து இழுத்துரும். ப்ரெட்டை இழுத்தது உடனே நல்லா கிண்டு அப்படியே சாஃப்டாயிரும். சாஃப்டாகி அல்வா பதத்துக்கு வரும். அப்படியே நம்ம கிளறி விட்டுகிட்டே இருக்கணும். அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் ஏற்றி வச்சுக்கலாம். அடுப்பை ஏற்றி வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டு அந்த அல்வா பதத்துக்கு நல்லா கிண்டி கொண்டு வரணும். இதுதான் இப்போ பாருங்கள். இந்த டைமில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டியாச்சு. பாருங்கள், பாருங்கள், நல்லா அல்வா பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த ப்ரெட்டெல்லாம் உடஞ்சி குட்டி குட்டியாக அந்த ஆயிரும். சாஃப்டாயிரும். ப்ரெட்டு சாஃப்டாகி நல்லா இதாயிரும். அந்த சிரப்பை வந்து அப்படியே அப்சர்வ் பண்ணிடும். அந்த ப்ரெட்டு இழுத்துரும். தேவைன்னா மில்க் மேடு கூட ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை அளவை குறைச்சிட்டு 1 கப்பு சர்க்கரையை போட்டு நீங்கள் கொஞ்சம் மில்க் மேடு வந்து ஒரு 2 ஸ்பூன் மில்க் மேடு ஆட் பண்ணிக்கலாம். வேணும்னா நான் மில்க் மேடு ஆட் பண்ணல. நீங்கள் பாருங்கள், இந்த பதத்துக்கு கொண்டு வந்தாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் என்ன செய்யணும், ஒரு கடாய் இந்த வெள்ளரி விதையை மேலே தூவி விட்டுறணும். அந்த இதுலேயே அதை எண்ணெயிலலாம் போட வேணாம். சும்மா அப்படியே அந்த இதில் அல்வா மேலே தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு அடுத்தது இன்னொரு இதில் பேனில் நெய் ஊற்றணும். கொஞ்சமாக கீ போடணும். கீ ஒரு 3 ஸ்பூன் கீ போடுங்க. போட்டு காஞ்ச உடனே முந்திரி பருப்பை போடணும். முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் இதாகணும்னு திராட்சையும் போட்டுடணும். கொஞ்சம் செவந்த உடனே முந்திரி பருப்பு செவந்து அந்த அடுப்பு ஆஃப் பண்ணி திராட்சை பழத்தையும் போட்டு கோல்டன் கலரில் வந்தோடனே அதை தூக்கி அந்த கேஸு இதில் ஊற்றிடணும். கேஸு அந்த இது அதான் அந்த ப்ரெட் அல்வாவில் போட்டு கிளறி விட்டுடணும். அவ்வளோதான். டேஸ்டியான ப்ரெட் அல்வா ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் பெரியவங்களுக்கெல்லாம் கொடுத்து பரிமாறுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.